ஸோ இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்களா, வக்ஃப் ஆக்ட் பற்றின முக்கியமான அப்டேட்டில் சுப்ரீம் கோர்ட் வக்ஃப் ஆக்ட் பற்றி என்ன சொல்லியிருக்கு, அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஷார்ட்டாக ஒரு பேசிக்ஸ் பார்த்துடலாம். வக்ஃப்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டியை முஸ்லீம் மக்களோட சேரிட்டி பர்பஸ்க்காக டொனேட் பண்ணுற லேண்ட். வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்றது முஸ்லீம் மக்களோட வளர்ச்சிக்காக டொனேஷனாக கொடுத்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏதோ ஒரு ஊரில் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையுமே வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்போ என்ன பண்ணி ஆகணும்? மேனேஜ் பண்ணணும்ல. ஸோ வக்ஃப் ஆக்ட் 1994 ரூல்ஸ் தானே ஃபர்ஸ்ட் ஆக்ட். யோசிக்க முடியுதா? இந்தியா முழுக்க நிறைய லேண்ட் இருக்கு, நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? அதை சேஃப்கார்ட் பண்ணணும்ல, பார்த்துக்கணும்ல, மேனேஜ் பண்ணணும்ல, ரெஜிஸ்டர் பண்ணணும்ல. அதுக்கு ஒரு ஆக்ட். அப்போ வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, எப்படி பாதுகாத்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆக்ட் போடுறாங்க. பழைய ஆக்ட் இருக்கு, செகண்ட் அப்டேட் ஆக்ட் 1995. பட் இப்போ நியூஸ்ல வருது, இந்த ஆக்டை அப்டேட் பண்றாங்க 2025ல. புதுசாக அமெண்ட்மெண்ட் பண்ணி சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்றாங்களா? அந்த பாயிண்ட்ஸ் யாருக்கு பிடிக்கல? முஸ்லீம் ஆர்கனைசேஷனுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஒரு முஸ்லீம் மக்களோட வளர்ச்சிக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி டொனேட் பண்றோம்னா அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. பட் அவ்வளோ சிம்பிளா வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்ண முடியாது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ரூல்ஸை டைட்டன் பண்ணிருக்காங்க. யோசிக்க முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேண்ட் வச்சுக்கலாம். இந்த லேண்டை வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை மாற்றணும்னா அதுக்கான ரூல்ஸ் இருக்கும்ல, கண்டிஷன்ஸ். அதை ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை மிஸ்யூஸ் பண்றாங்க, அந்த பேர்ல வாங்கிட்டு மிஸ்யூஸ் பண்றாங்க. அப்போ ஒரு நார்மல் லேண்ட் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை மாறுதுன்னா அதுக்கு என்ன தேவை? ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் தேவை. ஸோ அதுக்கு வந்து ஆக்ட் தான் 2025 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். உங்களுக்கு தெரியும். அடுத்து, இந்தியா முழுக்க நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. யார் எதுக்கு யூஸ் பண்றீங்க தெரியல. அப்ப என்ன பண்ணணும்? எல்லாருமே வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒருவேளை உங்களோட ரெக்கார்ட் செக் பண்ணும்போது ரெக்கார்ட் சரியா இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் நினைச்சா வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம், வாங்கிட்டு சாதாரண ப்ராப்பர்ட்டியை மாத்திரலாம். அதாவது கவர்மெண்ட் கொடுத்துடலாம். ஓரளவுக்கு புரியுதா? அது எல்லா பாயிண்ட்ஸோட தீம் என்னவா இருக்கு? வக்ஃப் லேண்ட் இந்தியா முழுக்க இருக்கு. அதை மிஸ்யூஸ் பண்ண பாத்துக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெக்கார்ட் சரியா இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணணும்னா சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து முஸ்லீம் மக்களுக்கு தப்பா தெரியுது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 2025 அமெண்ட்மெண்ட்ல வந்த சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது. ஸோ 2025 வக்ஃப் அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஆக்டை தப்புன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. யோசிக்க முடியுதா? அவ கேஸ் போடும்போது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும்ல. என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க? ரொம்ப காலமா ஒரு ப்ராப்பர்ட்டி வக்ஃபா இருக்கு. ஓகே, இப்போ என்ன ஆகலாம்? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வரலாம், வந்து என்ன பண்ணலாம்? இந்த லேண்டை அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் நினைச்சா அவரு யூனிலேட்டரலா அவரே முடிவு பண்ணி இந்த லேண்டை இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து தூக்கிடலாம். அதாவது இந்த லேண்ட்ல டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னு கேஸ்ல இது போடாம ஒரு ஆஃபீஸர் நினைச்சாலே ஒரு மைனாரிட்டி மக்களோட ப்ராப்பர்ட்டியை எடுத்துட முடியும்னா தட் இஸ் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த ப்ராசஸ், இந்த ரூல்ஸ் வந்து தன்னிச்சையா இருக்கு. ஒரு இண்டிவிஜுவல் ஆஃபீஸருக்கு, கலெக்டருக்கு அதிகமான பவர் தரமா இருக்கு. ஸோ மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவ எப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு, ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஆர்பிட்ரியா இருக்கோ அந்த ரூல்ஸ் எப்படி இருக்கும்? அன்கான்ஸ்டிடியூஷனல். அதை தூக்கலாம். இதான் கேஸ் போடுறாங்க. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுல. இப்போ அடுத்து பார்க்க போறது, சுப்ரீம் கோர்ட் இந்த வக்ஃப் ஆக்டை அனலைஸ் பண்ணி என்ன சொன்னுச்சு? ஒரு 4-5 பாயிண்ட் சொன்னுச்சு. அந்த பாயிண்ட்டை பார்த்துட்டா இந்த நியூஸ் ஓவர். இன்ஃபேக்ட் நியூஸ் ஓவர் சொல்றதை விட இது முக்கியம். உங்களுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆக்ட் அனலைஸ் பண்ணும்போது எந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல தப்பு யோசிக்குது? ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், இந்த முழு தீர்ப்பு வர வரைக்கும் இந்த ஆக்ட் என்ன பண்ணலாம்? ஒரு டெம்பரரியா ஸ்டே பண்ணி வச்சுக்கலாம், பாஸ் பண்ணிடலாம். அதாவது வெயிட்டிங்ல இருக்கட்டும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வழக்கமா பண்றது. ஒரு ஆக்ட் பார்லிமெண்ட் போடுது, பார்லிமெண்ட் உருவாக்குற சட்டமா இருந்தாலும் அந்த ஆக்ட் வந்து சொசைட்டில ஒரு குழப்பத்தை உருவாக்குதுன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம்? ஸ்டே பண்ணலாம். அது பண்ணிடுச்சு. ஸ்டே பண்ணி என்ன பண்ணுது? விசாரிக்கிறது. அதை விசாரிச்சு அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிடுச்சு. இது வந்து ஒரு ஆக்ட் which means பார்லிமெண்ட் உருவாக்குன சட்டம். பார்லிமெண்ட் ஒரு சட்டம் உருவாக்குனாலே சுப்ரீம் கோர்ட் என்ன யோசிக்கணும்? அது கரெக்டா தான் யோசிக்கும். அது அசம்ஷன் எப்படி இருக்கும்? கரெக்டா தான் யோசிக்கும். அப்போ முழு ஆக்டையும் நாங்க என்ன பண்ண மாட்டோம்? தூக்க மாட்டோம். முழு ஆக்டையும் தூக்குறதுக்கான உரிமை கோர்ட்டு கிடையாது. என்ன ரீசன்? லா போடுற உரிமை பார்லிமெண்ட் தான் இருக்கு. சோ லாவை பார்லிமெண்ட் போட்டுச்சுன்னா கரெக்ட் தான். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யூ வில் அஸ்யூம் எவ்ரி ஆக்ட் இஸ் ரீசனபிள். சோ அந்த மைண்ட் செட்ல தான் என்ன பண்ணுவோம்? அனலைஸ் பண்ணுவோம். அதை அனலைஸ் பண்ணும்போது அந்த ஆக்ட்ல எந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலாம்? தூக்கலாம், இல்ல மாத்தலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், இந்த ஆக்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த ஆக்ட் என்ன சொன்னுச்சுன்னா, இந்தியாவுல இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த லேண்ட் வச்சிருக்காங்கல்ல, இந்த லேண்ட் வச்சிருக்கவங்க உண்மையா முஸ்லீமா? அதுவே டவுட்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஆக்ட் சொல்லுது, யாரெல்லாம் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்களோ அவங்க அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் இஸ்லாமிசத்தை பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, செக் பண்ணலாம். இப்போ இந்த ஆக்ட் என்ன பண்ணுது? வக்ஃப் ப்ராப்பர்ட்டி யார் மேனேஜ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் தருதா? யோசிக்க முடியுதா? இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி எப்போ வந்திருக்கும்? பல வருஷமா இருக்கு. இது வந்து இஸ்லாமோட ரூல். அது அப்போ இருந்து என்ன சொல்றாங்க? நீங்க ஒரு முஸ்லீமா இருக்கீங்க, இறந்து போனதுக்கு அப்புறம் நல்லது பண்ணணும்னா ஈஸியஸ்ட் வழி உங்க ப்ராப்பர்ட்டியை மதத்துக்கு கொடுங்க. நீங்க இல்லைனாலும் உங்க ப்ராப்பர்ட்டி மக்களுக்கு நல்லது பண்ணும். அப்ப காலங்காலமா வருஷமா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டியை முஸ்லீம் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த டைம்ல என்ன கிடையாது? ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. நான் கரெக்டான ஆளுன்னு செக் பண்ணலாம் கிடையாது. முஸ்லீம்னா முஸ்லீம் தான். இப்போ என்ன சொல்றாங்க? நீ வக்ஃப் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கனா உன்னை என்ன பண்ண? நீ ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. எப்படி ப்ரூவ் பண்றது? 5 இயர்ஸா 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் எப்படி ப்ரூவ் பண்றது? அப்ப இந்த ரூல்ஸ் வந்து கிளியரா கிடையாது. அப்ப இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த ரூல்ஸை கவர்மெண்ட் இன்னும் தெளிவா ஒரு ப்ரொசீஜர் உருவாக்குற வரைக்கும் இதை பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பார்ட்டை வெயிட்டிங்ல வச்சுக்கலாம். ஸோ யார் ஹாப்பி ஆயிட்டாங்க? முஸ்லீம் பீப்பிள் ஹாப்பி ஆயிட்டாங்க. கவர்மெண்ட் நம்மள ரூல் போட்டு நீ முஸ்லீமா இல்லையான்னு செக் பண்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு முக்கியமான அப்டேட் நினைக்கிறாங்க. நீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் நியூஸ் மட்டும் கிடையாது. பேஜை திருப்பினீங்கன்னா நியூஸ் செக்ஷன் முழுக்க ஒரு 4-5 ஆர்டிகல் இதை பத்தி தான் எல்லாமே சேர்ந்து தான் படிக்கிறோம். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், ஆக்ட்ல இருந்த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் நினைச்சா ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை இன்ஸ்டன்டா சேஞ்ச் பண்ண முடியும். யோசிக்க முடியுதா? ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர்
ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறேன், எனக்கு தோணுது சரியில்லைன்னு என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் இது முஸ்லீம் மக்களோட ப்ராப்பர்ட்டி கிடையாது, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணிடுறோம், எடுத்துக்கிறோம்னு சொல்லி எடுத்துக்க முடியும். அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு ஆர்பிட்ரரி பவர் இருக்குல்ல, எந்த வித விசாரணையும் இல்லாமல் ப்ரொசீஜர் இல்லாமல் ஒரு பவர் தராங்களே, இந்த பவர் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், சட்டத்துக்கு விரோதமானது. ஸோ கண்டிப்பா இந்த பாயிண்ட்டை தூக்கிடணும். ஸோ இதுவும் ஹாப்பி மக்களுக்கு. யோசிக்க முடியுதா? ஒரு கோர்ட்டு தான் ஒரு ப்ராப்பர்ட்டி முடிவு பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வஃபா இல்லையா அப்படின்னு விசாரிக்கிறது யாருக்கு உரிமை உண்டு? கோர்ட்டு தான் இருக்கே தவிர ஒரு ஆஃபீஸருக்கு இந்த ஃபுல் பவர் தர முடியாது. இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். இந்த ஆக்ட்ல இது தப்பா இருக்குன்னு தூக்கியாச்சு. செக்ஷன் 3C, இது ஃபுல் விஷயமும் அந்த ஆக்டோட செக்ஷன் 3C இருக்கு. செக்ஷன் 3C வாஸ் ரிமூவ்டு. அண்ட் அடுத்த பாயிண்ட் விசாரிக்கிறாங்க. முஸ்லீம் மக்களோட முக்கியமான கோரிக்கை என்னன்னா, இது காலகாலமா கொடுத்துட்டு வர்றது. இஸ்லாம் சொல்ற விஷயம், நாங்க எங்க மக்களுக்கு என்ன பண்றோம், ஒரு சேரிட்டி பர்பஸ் கொடுக்குறோம். ரெஜிஸ்ட்ரேஷன்ல நாங்க வந்து யோசிக்கவே இல்லை. பட் இந்த ஆக்ட் என்ன சொல்லுது, வாஃப் ப்ராப்பர்ட்டி ஷுட் பி ரெஜிஸ்டர்டு. ஸோ தப்பா இருக்கு. என்ன பண்றாங்க, கேஸ் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, அப்படிலாம் கிடையாது, வாஃப் ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி பார்லிமெண்ட் சொல்ல முடியும். அது கரெக்ட். அதாவது இந்த ஆக்ட்ல எல்லா வாஃப் ப்ராப்பர்ட்டியும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்ற அந்த ரூல்ஸ் வந்து ரீசனபிள், கரெக்ட் தான். பட் என்ன பண்ண தேவைன்னா, இது எப்போ வந்துச்சு இந்த ஆக்ட்? 2025 முன்னாடி இருக்கிற வாஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதை கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு பாதுகாப்பு என்ன ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த ஆக்ட் என்ன பண்ணாது, பின்னாடி போகாது. இதுக்கப்புறம் புதுசா ஒரு வாஃப் ப்ராப்பர்ட்டி உருவாகுதுன்னா, ஒரு சேரிட்டி பர்பஸ்க்கோ, ஸ்கூலுக்கோ இல்ல மாஸ்க்குக்கோ ஒரு லேண்டோ ஒரு பில்டிங்கோ தராங்கன்னா, ஆக்ட் வந்துருச்சு. அப்புறம் பண்ணி ஆகணும், ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். நீங்க என்ன சொல்லக்கூடாது, எங்களை ஃபோர்ஸ் பண்றா சொல்லக்கூடாது. என்ன ரீசன், நிறைய லேண்டை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ரெஜிஸ்டர் பண்றதுன்றது சேஃப். ஸோ அப்போ பார்லிமெண்ட் போட்ட இந்த பாயிண்ட் இஸ் ரீசனபிள். ஸோ த வஃப் ப்ராப்பர்ட்டி ஷுட் பி மேண்டேட்டரிலி டு பி ரெஜிஸ்டர்டு. ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். என்ன அர்த்தம், நீங்க யாருக்கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்றீங்க, கவர்மெண்ட் தானே. விச் மீன்ஸ் டிஃபால்ட்டா ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா வஃப் ப்ராப்பர்ட்டியும் கவர்மெண்ட் என்ன பண்ணும், ரெகுலேட் பண்ணும்ல, மானிட்டர் பண்ணும்ல, மேனேஜ் பண்ணும்ல. இப்போ கவர்மெண்ட் சார்பாக யார் மேனேஜ் பண்ணுவா, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு குரூப் இருக்கும், ஒரு போர்டு இருக்கும். யோசிக்க முடியுதா, மெம்பர்ஸ் இருப்பாங்க, அந்த போர்டு, அந்த மெம்பர்ஸ்க்கு ஹெட் இருப்பாங்கல்ல, சீஃப் ஆஃபீஸர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். கண்டிப்பா இவரை முஸ்லீமா போடுங்க. யோசிக்க முடியுதா, ஒரு சேஃப்டி செக். லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் சொல்லியாச்சு. மக்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. கவலைப்படாது, ஏன் ரெஜிஸ்டர் பண்ணாலும் இந்த ஸ்டேட் லெவலில் இருக்கிற டாப் ஆஃபீஸர், மேனேஜ் பண்ண போற ஆஃபீஸர், போர்டோட ஹெட் வந்து முஸ்லீமா தான் இருக்கலாம். ஸோ முஸ்லீம் அப்பாயிண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் பண்ணிருக்கு. இது அடுத்த பாயிண்ட். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வருது, வஃப் இன்ஸ்டிடியூஷனை அதோட ரிலிஜியஸ் கேரக்டர் யார் மதிக்கணும், கோர்ட்டும் மதிக்குது, கவர்மெண்ட் மதிக்கணும். அது ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது, வஃப் ப்ராப்பர்ட்டி தான். அதோட கேரக்டர் என்னது, ரிலிஜியஸ் கேரக்டர், முஸ்லீம் மக்களோட ப்ராப்பர்ட்டி. அப்போ அதை மேனேஜ் பண்ற டாப் போஸ்ட்ல முஸ்லீம்ஸ் இருக்கணும். ஸோ உங்களுக்கு புரியுதுல, நம்ம என்ன பண்றோம், அந்த ஆக்ட்ல இருக்கிற எந்த பாயிண்ட்லாம் முக்கியம்னு அனலைஸ் பண்றோம் தவிர ஃபுல் ஆக்டை பத்தி பேசல. கரெக்டா? அது புரியுதுல, ஃபுல் ஆக்ட் தூக்கலாம நம்ம அனலைஸ் பண்ணல. எந்த பாயிண்ட்டை தூக்கலாம், எந்த பாயிண்ட் வச்சுக்கலாம், எக்ஸ்டெண்ட் பாயிண்ட் சொல்லலாம், அதெல்லாம் யோசிக்குது. ஸோ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் ஒரு லாவை பாஸ் பண்ணுச்சுன்னா தட் லா இஸ் வேலிட். திஸ் இஸ் தி பேசிக் கான்ஸ்டிடியூஷனல் ரூல். ஸோ கோர்ட் வந்து அந்த ஃபுல் ப்ராசஸ்லையும் எல்லா பாயிண்ட்ஸையும் அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அது என்ன ஆகும், அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆகும். அது வரைக்கும் தட் இஸ் லா, அது வரைக்கும் தட் இஸ் வேலிட் லா. யோசிக்க முடியுதா, ஒரு ஆக்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து சரியில்லை, அன்கான்ஸ்டிடியூஷனல் இருக்கிறதுனாலேயே அந்த ஆக்டை தூக்கிட முடியாது. கோர்ட் கேன் எக்ஸாமின் தி டிஸ்பியூட்டட் பார்ட்ஸ். ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, கோர்ட் சொன்ன பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். பட் அகைன் சொல்றேன். இப்போ நான் ஒரு முஸ்லீம், நான் இந்த லேண்டை, இந்த ப்ராப்பர்ட்டியை, நான் என்னோட ப்ராப்பர்ட்டியை முஸ்லீம்ஸ்க்கு தரேன். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் என்ன பண்ணலாம்னா, இதுக்கப்புறம் இந்த லேண்ட் யாருக்கு, கடவுளுக்கு சொந்தமானது. பட் இந்த லேண்டை மேனேஜ் பண்றதுக்கு, கேர்டேக் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணலாம். டீடுன்னு சொல்லுவாங்களே, டீடு. நான் தான் லேண்ட் தரதுனால இந்த லேண்டை யார் பார்த்துக்கலாம், கேர்டேக்கர் ரெஃபர் பண்ணலாம். அந்த கேர்டேக்கர் தான் அந்த லேண்டை மேனேஜ் பண்ணுவார். அவருக்கு பேர் என்ன, குற்றவாளி தானே, MUTAWLI. யோசிக்க முடியுதா, அப்போ இவர் யாரு, அப்போ இவர் யாரு கிடையாது, ஓனர் கிடையாது, ஜஸ்ட் கேர்டேக்கர். பட் ரியாலிட்டியில் சம்டைம்ஸ் ஒரு என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை வேற யாருக்காச்சும் வித்துருவார், ஒரு பிரைவேட் பில்டர்ஸ்க்கோ இல்லை கம்பெனிஸ்க்கோ வித்துருவார். அப்படி பண்ணக்கூடாது. என்னோட லேண்ட் அது, நான் முதல் ஆள். யார் கொடுத்தாச்சு, கடவுள் கொடுத்தாச்சு. செகண்ட், ஸோ முஸ்லீம் கொடுத்த லேண்டை மூணாவது ஒரு ஆளுக்கு வைக்கக்கூடாது. ஆல்ரெடி இருக்கு, பட் ரியாலிட்டியில ப்ராக்டிஸ் பண்ணல. இப்போ கோர்ட் நம்பர் இருக்கு, இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு. என்ன சொல்லிருக்கு, ஈவன் ஒரு லேண்ட் இருக்கு வச்சுக்கலாம், ஒரு வஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கு வச்சுக்கலாம். அது ஈவன் வந்து டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும், இது யாருக்கு சொந்தம், யார் மேனேஜ் பண்ற அப்படின்னு டிஸ்பியூட் இருந்தாலும், கான்ஃபிளிக்ட் இருந்தாலும், அந்த மாதிரி லேண்டை கூட தேர்ட் பார்ட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன ஆகுது, முஸ்லீம் மக்களை விட்டு அந்த லேண்ட் என்ன ஆகாது, இனிமே ஒரு தேர்ட் பர்சன் போகாதுல. எஸ். ஸோ இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ண முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ முஸ்லீம் கம்யூனிட்டி இப்போ ஹாப்பியா இருக்கிறதுக்கான ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், நீங்க இஸ்லாமா, நீங்க ஒரு 5 year ப்ரூஃப் கேட்டிருந்தாங்களே, அது இப்போ தேவை கிடையாது. எப்போ வரைக்கும் கிளியர் ப்ரொசீஜர் பார்லிமெண்ட் உருவாக்குற வரைக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செக்ஷன் 3C தூக்கிட்டாங்களே, ஒரு ஆஃபீஸர் நினைச்சா ப்ராப்பர்ட்டி மாற்ற முடியும் பார்த்தோம்ல, அது தூக்குனதும் ஹாப்பி. அடுத்து வாஃப் ப்ராப்பர்ட்டியை அதாவது 2025 முன்னாடி ரெட்ரோஸ்பெக்டிவா போயிட்டு எல்லாரும் என்ன பண்ணி ஆகணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். பாயிண்ட் வச்சுல என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நியூ வாஃப் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்களுக்கு மேனேட்டரி, யாருக்கு கிடையாது மேனேட்டரி. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரொம்ப காலம் வச்சிருக்கீங்கன்னா கன்ஃபார்மா ரெஜிஸ்டர் பண்ணிக்காங்களா செக் பண்ண தேவையில்லை, அந்த ரூல்ஸே கிடையாது. இந்த 3 காரணங்களுக்காக இந்த இன்ட்ரீம் ஆர்டரை மைனாரிட்டி மக்கள் அப்ரிஷியேட் பண்றாங்க. இந்த ஹெட்டிங்லேயே புரிஞ்சுல, அப்போசிஷன் பார்ட்டி வெல்கம் தி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஆன் வஃப் ஆக்ட். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து, முஸ்லீம் பாடிஸ் கால் டெசிஷன் ஆன் நியூ வஃப் லா விக்டரி ஆஃப் தி ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் வந்து முஸ்லீம் பாடிஸ் பாசிட்டிவ் ஃபீல் பண்றாங்க. ஓகேல. பட் இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்கணும். இது என்னோட ப்ராப்பர்ட்டி, நான் என்ன பண்றேன், முஸ்லீம் சேரிட்டபிள் பர்பஸ்க்கு எழுதி வைக்கிறேன். இப்போ எழுதி வைக்கிறேன்ல, அது பேர் என்ன, டீடு. ஒரு டாக்குமெண்ட் மாதிரி, என்னோட சொத்து இது, நான் மக்களுக்கு தரேன். ஒரு டீட் இருக்கும். பட் யோசிச்சு பாருங்களேன்,
கடைசி ஒரு 1000 வருஷம் முழுக்க எல்லா லேண்ட்லையுமே அந்த டீட் பார்க்க முடியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஊர் வச்சுக்கலாம். இது ஊர், இந்த ஊர்ல இந்த இடத்துல ரொம்ப காலமாவே மக்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒன்னா சேர்ந்து ப்ரே பண்ணலாம். அந்த இடத்துக்கு ஏன் வராங்க அது தெரியல. ரொம்ப நாளா வராங்க, பல வருஷமா வராங்க. ரொம்ப காலமா ஒரு இடத்துல ஒரு மக்கள் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்கன்னா, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதை நம்ம என்ன பார்க்கலாம், வஃபா பார்க்கலாம். இது ஒரு ரூல். இது முஸ்லீம் பாப்புலேஷன் யூஸ் பண்ற ரூல். இதுக்கு பேர் என்ன, வஃப் பை யூசர். இந்த லேண்டு இந்த ப்ராப்பர்ட்டி வஃபா மாறிச்சு. ரொம்ப காலமா யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால வஃபா மாறிடுச்சு. பட் என்ன பண்ணலாம், வேணும்னே மக்கள் எல்லா இடத்துலயும் போயிட்டு தொடர்ந்து பல வருஷங்களா யூஸ் பண்ணி இது முஸ்லீமோட இடம் மாத்தலாம்ல. பட் இது யார் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்ல, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இல்ல. அப்ப மேபி இந்த வஃப் பை யூசர்ன்ற வார்த்தை, இந்த ஐடியா வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை என்கரேஜ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அதனால இந்த ஆக்ட் இருக்குல்ல, 2025 ஆக்ட், இப்ப பார்லிமெண்ட் போட்டாங்களே, அந்த ஆக்ட் வந்து இந்த ஐடியாவை தூக்குது. இது தப்புன்னு சொல்லுது, இல்லைனா இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுது. அகைன் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கா கரெக்ட் தான், இந்த ஐடியாவை தூக்கிடலாம். ரொம்ப காலமா ஒரு இடத்துல இருக்கிறதுனால அதை வஃபா பார்க்கணும் அவசியம் கிடையாது. என்ன ரீசன், இந்தியா முழுக்க நிறைய இடம் இப்படி என்கரேஜ் பண்ணப்பட்டிருக்கு. அது யார் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு அதை செக் பண்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்காக 2025க்கு முன்னாடி இந்த லேண்ட் இருக்குல்ல, அந்த லேண்டை பார்க்கக்கூடாது. இதுக்கப்புறம் பார்க்குறது, இதுக்கப்புறம் ஒரு வஃப் ப்ராப்பர்ட்டியை வஃப் பை யூசர் கான்செப்ட்ல வஃப் ப்ராப்பர்ட்டியா அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. யோசிக்க முடியல, ஒரு லேண்ட் இருக்கு, இந்த லேண்ட்ல வருஷமா பிரேயர் கும்பிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த லேண்ட் நாங்கள் இப்போ வஃபா மாற்ற போறோம்னு சொல்லிட்டு இப்போ மாற்ற முடியாது. டீட் இருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணாதான் அது வஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எல்லாம் தான் இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல டிஸ்கஷன். அண்ட் ஒன்ஸ் அகைன் இன்னைக்கு மறுபடியும் வஃப் லா பத்தி சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னுச்சு, ஒரு ஃபுல் ஆர்டிகல் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணியாச்சு. பட் சில பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம், அதை ஆட் பண்ணிடலாம். ஒன்ஸ் அகைன் ஒரு பேசிக் பாயிண்ட், இந்தியாவில் லட்சக்கணக்கான வஃப் லேண்ட்ஸ் இருக்கு. இந்தியாவில் லட்சக்கணக்கான வஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்ப அந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் சேஃப் கார்ட் பண்ணணும்னா, மேனேஜ் பண்ணணும்னா இது முக்கியம். அதுக்கான தனி போர்டு இருக்கணும்ல. ஸோ சென்ட்ரல் லெவல்ல சென்ட்ரல் வஃப் கவுன்சில் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட் லெவல்லையும் ஸ்டேட் வஃப் போர்டு இருக்கு. இது பேசிக்ஸ். இப்போ 2025 ஆக்ட்ல என்ன பண்றாங்க, இந்த வஃப் போர்டுல, அதாவது இந்த வஃப் ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ற போர்டுல நான் முஸ்லிம்ஸையும் ஆட் பண்ணலாம். யார் சொல்றா, கவர்மெண்ட் சொல்றாங்க. என்ன ரீசன், இந்தியா செகுலர் கண்ட்ரி. அப்போ ஒரு போர்டுல எல்லா கம்யூனிட்டி இருக்கலாம்ல, ஏன் முஸ்லீம் மட்டும் தான் இருக்கணும். எல்லா போர்ட்லயும் கண்டிப்பா முஸ்லிம்ஸ் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, நான் முஸ்லிம்ஸ் ஆட் பண்ணிடலாம். இது ரூல். இது இந்த ரூலை சுப்ரீம் கோர்ட் மாத்துது. என்ன சொல்லுது, வஃப் ப்ராப்பர்ட்டின்றது ரிலிஜியஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு போர்டு இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் வஃப் கவுன்சில், அந்த போர்டில் 22 மெம்பர்ஸ், அதில் 4 பேருக்கு மேல நான் முஸ்லிம்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் ஒரு கவுன்சிலில் 4 பேருக்கு மேல நான் முஸ்லிம்ஸ் இருக்கக்கூடாது. அடுத்து ஸ்டேட் போர்டில் 11 மெம்பர்ல மேக்ஸிமம் 3 பேர் தான் நான் முஸ்லிம்ஸ் இருக்கணும். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லல, அந்த போர்டில் நான் முஸ்லீம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, நான் முஸ்லீமை கம்மியாக்கிருக்காங்க. பட் ஒவ்வொரு போர்டோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஹெட் யார் இருப்பாரு, முஸ்லீம் தான். ஓகேல. இப்போ அடுத்த பாயிண்ட், லிமிடேஷன் ஆக்ட்னு இருக்கு 1963. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களோட லேண்டு, உங்க லேண்டை இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டாரு. என்ன பண்றேன்னா, கம்ப்ளைண்ட்டை பண்ணாம ஒரு 10 வருஷம் 12 வருஷம் எதுவுமே சொல்லலை. 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ற, போயிட்டு இந்த லேண்ட் என்னோடது அப்படின்னு சொன்னா அதை கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க. உனக்கு லேண்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா மினிமம் 12 இயர்ஸ்க்குள்ள என்ன பண்ணிடணும், கேஸ் ஃபைல் பண்ணிடணும். ஒரு 12 இயர் லிமிட் இருக்கு. லாஜிக் புரியுதா? இந்த பாயிண்ட் ஏன் முக்கியம், சி இது ஒரு வஃப் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். பட் என்ன இருக்கலாம், மேபி யாராவது வந்து இந்த இடத்த என்க்ரோச் பண்ணிருக்கலாம், எடுத்துட்டு இருந்திருக்கலாம். அப்படி நீங்க என்ன பண்ணணும், உடனடியா அந்த இடத்த ரீக்ளைம் பண்ணணும். இது வஃப் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும், உடனடியாக சொல்லணும். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 12 வருஷம் அமைதியா இருந்துட்டு அப்புறம் சொல்றீங்கன்னா அதை ரீக்ளைம் பண்ண முடியாது. யார் பாயிண்ட் ஆஃப் வியூ, சுப்ரீம் கோர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. லாஜிக் புரியுதா? இதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் கிடையாது, 12 இயர்ஸ் ரூல் கிடையாது. புரிஞ்சு தானே? சி நார்மலா இப்போ நம்ம லேண்ட் ஒருத்தர் எடுத்துட்டாரு, ஓகே, என்ன பண்றேன், கம்ப்ளைண்ட் பண்றேன். கண்டிப்பா 12 இயர்ஸ்க்குள்ள இவர் மேல ஃபைல் பண்ணிருக்கணும். 12 இயர்ஸ் அமைதியா இருந்துட்டு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் பண்றேன்னா இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க. பட் வஃப் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்க லேண்டை யாராவது எடுத்துட்டாங்கன்னா, வஃப் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டாங்கன்னா நீங்க எப்போ வேணா ரீக்ளைம் பண்ணலாம்னு பாயிண்ட்ஸ் வந்துச்சு. பட் இப்போ ஆயிடுச்சு, லிமிடேஷன் ஆக்ட் படி வஃப் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் 12 இயர்ஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணணும், ரீக்ளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த லிமிடேஷன் வஃப்க்கு ஒன்று சொல்லியாச்சு. அண்ட் லாஸ்ட் ஒரு பாயிண்ட், ஒரு ட்ரைபல் லேண்டை இது ஒரு காலத்துல வஃப் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சு சொல்லிட்டு கிளைம் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரைபல் லேண்டுக்கும் நாட்டோட மானுமெண்டல் பிளேஸுக்கும் என்ன இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. அது புரிச்சா? சரி, ரொம்ப காலமா ஒரு மானுமெண்ட் இருக்கலாம், ஒரு பிளேஸ் இருக்கலாம், அதாவது நம்ம நாட்டோட முக்கியமான பாதுகாக்கப்பட்ட ஒரு மானுமெண்டா இருக்கலாம். அங்க என்ன பண்ணிருக்கலாம், முஸ்லிம்ஸ் ரொம்ப வருஷமா ப்ரே பண்ணிருக்கலாம். அப்ப நாங்க ப்ரே பண்ணதுனால ரொம்ப வருஷமா இருந்ததுனால அந்த பிளேஸை வஃப் ப்ராப்பர்ட்டி கேட்க கூடாது. என்ன ரீசன், அது வந்து ப்ரொடெக்டட் மானுமெண்ட். ஸோ ப்ரொடெக்டட் மானுமெண்ட் பிளஸ் ட்ரைபல் ஏரியாஸ், இந்த இடங்களை வஃப் ப்ராப்பர்ட்டியா ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. என்ன ரீசன், ஆல்ரெடி இந்த இடங்கள் லீகலா பாதுகாக்கப்படுகிறது. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சுங்க. இந்த பாயிண்ட்ஸ் தான் ஆல்ரெடி மிஸ் பண்ணியிருக்கேன், இப்போ இதையும் கவர் பண்ணியாச்சு.